தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொல்லியிருக்கு. இப்படி நம்ம சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 6 பாடல்கள் பார்த்தோம். இப்போ 7வது பாடலை பார்க்கலாம். செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்குறை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கெண்ணுரை சிறிதாயினும் மெய்ப்பொருட் குறியார் கொள்வர் மேன்மையாள் அப்படிங்கிறார். அப்போ சொல்லால் உணர்த்தப்படுற பொருள் ரொம்ப சிறந்தது. அதை சொல்கிற சொல்லு அந்தளவு சிறந்ததாக ஆகாது இருந்தால் கூட அது பற்றி இகழாது பொருளின் சிறப்பை எண்ணிண்டு அந்த சொல்லை எல்லாரும் எடுத்துப்பா. ஏன்னா அது பொருள் அப்பேற்பட்ட வசதியான பொருள். அதனால் இந்த காப்பியத்துள்ள குறித்துள்ள அடியார்கள் புகழ் அந்த அவளுடைய பெரும் பொருளுக்கு என் சொல்லு சின்ன சொல்லு தான். ஆனால் உண்மை பொருளையே விரும்புகிற உரிமையுடைய சான்றோர் இதனுடைய பொருளை சிறப்பை எண்ணி இகழாமல் அதை கை கொண்டுப்பான்னு சொல்கிறார். மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் நீடூழிப்பார் ஆயசீர் அனபாயன் அரசவை அப்படிங்கிறார். அப்போ சிவந்த மேனியுடைய கூத்த பெருமான் இருக்கார். அவர் பேரம்பலமான சபையில் பொன்னால் வேய்ந்த அழகு பெய்ந்த சோழர் பெருமானான உலகத்தில் நீடு நிலைச்சு புகழும் சிறப்புடைய அனபாய சோழனை மன்னனுடைய அரச அவையை பற்றி பேசுகிறார். அதனால் சிறந்த பொருளை கொண்டு இருக்கிறதுனால அந்த அனபாய சோழன் தான் சேக்கிழார் பெருமான பெரிய புராணம் பாட சொல்லி கேட்டது. அப்படி இவர் தான் 2ஆம் குலோத்துங்கன் தில்லை பேரம்பலத்துக்கு பொன் வேய்ந்த அரசர் இவர் தான். இவர் முன்னதான் இப்போ பாடின்னு இருக்கார். அதனால் அவருக்கும் ஒரு வணக்கத்தை அனபாயன் அரசவைன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல். அருளின் நீர்மை திருத்தொண்டறிவரும் தெருளில் நீர் இது செப்புதற்காம் எனின் வெருளில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளில் ஆகும் என புகழ்வாம் அன்றே. அப்போ அருளில் தன்மையாக விளங்குற திருத்தொண்டின் புகழறது ரொம்ப அரிதான விஷயம்னு உணர்ந்த நீர் இதை சொல்ல புகுந்ததுக்கு காரணம் எதுன்னு யாராக கேட்டால் மெய்மொழியால் வானில் அமர்ந்து சொல்லி அருளிய பொருளின் துணையால், அதாவது சுவாமியினுடைய துணையால், அந்த பெருமான் மெய்மொழி சொன்ன துணையால் அது சொல்கிறதுக்கு உரியதுன்னு இப்போ நம்ம துணிந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்து நூற்பெயர். இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் 2இல் மாக்கள் சிந்தையுட் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போர் நீங்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாங்கிறார். இந்த புராணத்துக்கு பெயர் என்னன்னு சொல்லுவோம்னா, ஆதி காலத்துலேருந்து இங்குள்ள இருவேறு இருள் கூட்டங்களில் புற இருளை போக்குற கதிரவன் போலையும் மக்கள் உள்ளத்தில் பொருந்தி நிற்கக்கூடிய அக இருளின் ஆணவத்தை போக்கி உதவக்கூடியதாகவும் இந்த திருத்தொண்டர் புராணம் இருக்குது அப்படின்னு இந்த நூலினுடைய பெயரை சொல்லி அதனுடைய பாயிரத்தை முற்று பெற்றுக்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்த முதல் பகுதி திருமலை சுருக்கம், திருமலை சிறப்பு. அதாவது கைலாய மலையை தான் இங்கே திருமலைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போது அதில் முதல் பாடல். பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தனை பண்ணும் நீழ்பனி மாழ்வரை பாலது தன்னை யார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கைலை திருமாமலை அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் தன்மை என்னதுன்னு அறியறதுக்கு அரியதான ஈஸ்வரன் சிவபெருமான் எந்த காலத்துலையும் நீங்காமல் பொருந்தி வாழறதுக்கு இடமான கைலை அப்படின்னு பெருமையுடைய மலையாக இருக்குது. பொன் மேலே வெண்மையான திருநீற்றை அணிஞ்சது போல அதை எடுத்து சொல்கிறதுக்குரிய நீண்ட இமயமலை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மன்னி வாழ் கைலை திருமாமலை அப்படின்னு முடிக்கிறார். அடுத்த பாடல். அண்ணல் வீற்றிருக்க பெற்ற ஆதலின் நன்னும் 3 உலகும் நான் மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய புண்ணியன் திரண்டுள்ளது போல்வது அப்படிங்கிறது. இந்த மலை பெருமையுடைய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி நிலை பெற்றுள்ள தன்மையுடைய மலை ஆனதுனால பொருந்தும் 3 உலகங்களும் 4 வேதங்களும் அளவற்ற பெரிய தவம் செஞ்சதுனால நேர கண்ணால் பார்க்கும்படி சேர்ந்து அந்த புண்ணியங்கள் யாவையும் ஒருங்க கூடினதை போல விளங்குறதாகும். இந்த மலை அவ்வளவு புண்ணியமானதுன்னு சொல்லி முடிக்கிறார்.
இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.